பகவத கதை கேட்டிடுவோம், ரகதாளத்துடன் பாடிடுவோம், சோகமோக படமாட்டோம், நகரிகமாய் பழகிடுவோம். கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம், கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். கலயே சுந்தராகாரம் சதைகப்பிரியதர்சனம் ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். சத்குருநாத மகாராஜ் ஜெய். ஸ்ரீ மாதுரி சிகி சமேத சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீ ஸ்ரீ மகாரண்ய முரளீதரனுடைய கிருபா கடாட்சத்தினாலையும் பாகவத கதை கேட்டுடுவோம் அப்படிங்கிற சீரியஸை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். நமக்கு அஷ்டாதச புராணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. புராணங்கள் 18. இந்த 18 புராணங்களையும் சொன்னவர் யாரு, பிரவசனம் பண்ணினவர் யாரு என்று பார்த்தா சூதர், உக்ரஸ்ரவஸ் அப்படின்னு பெயர் அவருக்கு. அவருடைய அப்பாவும் சூதர் தான், ரோமஹர்ஷனர் அப்படின்னு பெயர். அவரும் புராண பிரவச்சனத்தை செய்யக்கூடியவர் தான். பரம்பரையாக புராணங்களை சொல்லிட்டு வரக்கூடியவர்கள். இந்த உக்ரஸ்ரவஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் 18 புராணத்தையும் பிரவச்சனம் பண்ணினாராம். அந்த 18 புராணத்தையும் பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் எழுதினது வியாசர். அப்போது வியாசர் என்ன பாவத்தில் எழுதினாரோ அதை மாற்றாமல் சொல்லணும். அது வியாசருடைய கிரந்தம் இல்லையா, அது நாம் படித்து நமக்கு ஏற்றது போல சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால தான் யதாதீதம் யதாமதி, என் குருநாதர் எனக்கு எப்படி கற்றுத்தந்தாரோ அதை மாற்றாமல் சொல்கிறேன் அப்படின்னே அவர் சொல்கிறார். அது சொல்கிறதுக்கும் பெரிய சாமர்த்தியம். விஷயம் தெரியாமல் சொல்லிட முடியுமா? முதல்ல அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறது புரிஞ்சுக்க முடியுமா? அவ்வளவு பெருமையும் ஸ்ரீ சூதருக்கும் உண்டா. த்வயா கலு புராணானி சேதிஹாசானி சானக ஆக்யாதானி அப்யதீதானி தர்மசாஸ்திராணி யான்யுதே யானி வேதவிதாம் ஸ்ரேஷ்டோ பகவான் பாதராயணः அன்யே ச முனயः சூத பராவரவிதோ விதுஹு வேத்தத்வம் சௌம்ய தத் சர்வம் தத்வதः ததனுக்ரஹாத் ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுதே. அவர் படிக்காத புராணம் அப்படின்னு ஒன்று இல்லையாம், படிக்காத இதிகாசம் அப்படின்னு ஒன்று இல்லையாம். எல்லா இதிகாசங்களையும் படிச்சிருக்கார், எல்லா புராணங்களையும் படிச்சிருக்கார். தர்மசாஸ்திர கிரந்தங்கள் எவ்வளவு உண்டோ அவ்வளவும் இவருக்கு அத்துப்படி எல்லாம் தெரியும். ஆக்யாதானி அப்யதீதானி, வெறும் படித்தது மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு பிரவச்சனம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் உண்டா. பல தடவை சொல்லியிருக்கார் பல இடங்களில் அப்படிங்கிறார். ஆக்யாதானி அப்யதீதானி யானி வேதவிதாம் ஸ்ரேஷ்டோ, வேத வித்துக்களிலேயே சிரேஷ்டமானவர் வேதவியாசர். ஏதாவது ஆக்ஷேபணம் உண்டோ? எந்த ரிஷிக்கும் ஒரு சந்தேகம் வந்ததானால் வேதவியாசரிடத்தில் போய் கேட்பார். அத்தகைய சிறந்தவர் வேதவியாசர் இல்லையா. அந்த வேதவியாசருக்கு எவ்வளவு விஷயம் தெரியுமோ அவ்வளவு விஷயமும் சூதருக்கு தெரியும். மேலும் பல மற்ற சாஸ்திரங்களை இயற்றினவர்கள் எல்லாம் இருக்கா ரிஷிகள். நியாயத்தை கௌதமர் இயற்றினார், வேதாந்தத்தை ஸ்ரீ வேதவியாசர் இயற்றுகிறார், ஜெய்மினி மீமாம்சா சாஸ்திரத்தை இயற்றுகிறார். இப்படி அவாவா அந்தந்த வழியை காமிக்கிறா இல்லையா, அவ்வளவு விஷயமும் இந்த சூதருக்கு தெரியுமா. அந்நேச்ச முனயஸ் சூத பராவர விதோ விதுஹு. சில பேர் நிர்குண பிரம்மத்தை மட்டுமே பேசுவா, சில பேர் சகுண பிரம்மத்தை மட்டுமே பேசுவா. அவரவர்கள் என்ன விஷயங்கள் சொன்னினா அப்படிங்கிறது அத்தனை விஷயமும் சூதருக்கு தெரியுமா. இவ்வளவும் எப்படி தெரிஞ்சது? குரு அனுகிரகத்தினாலே அப்படிங்கிறார். ததனுகிரகாத், அந்த குரு அனுகிரகம் இல்லாமல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமா? குருனுடைய பரிபூர்ண அனுகிரகம்
இந்த சூதருக்கு கிடைச்சிருக்கான், அத்தகைய அனுகிரகம் உம்மிடத்திலிருந்து நாங்களும் எதிர்பார்க்கிறோம், இவ்வளவு விஷயங்களும் எங்களுக்கு பிரவச்சனம் பண்ண வேண்டும் என்று சௌனகாதி சூதரை பிரார்த்தனை பண்ணுறார்கள். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.